நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பலருக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கு. பிறந்த குழந்தையிலேருந்து பல தரப்பை சேர்ந்தவர்களும் அதனால பாதிக்கப்படுறது இயல்பா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால சர்க்கரை நோய் வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு முடிவு வெளியாகி இருக்கு. இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட பொதுநல மருத்துவர் திரு ஃபரூக் அப்துல்லா இணைந்திருக்காங்க. உங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்னால சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இப்ப முதல்ல நீரிழிவு எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் ஒர்க் ஸ்ட்ரெஸ் நீரிழிவு காரணமாக அமைகிறது அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நீரிழிவு எதனால் வருகிறது? அதிக மாவுச்சத்து உள்ள உணவு, அதாவது நம்மளுடைய உணவு முறையில அதிக மாவுச்சத்து அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள உணவுகளை அதிகமா சாப்பிடுறது, இனிப்பு சுவை கொண்ட இந்த ஜீனி, நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் தின்பண்டங்கள், அடுக்குமனை உணவுகள், துரித உணவுகள், இதெல்லாமே நம்மளுடைய நாகரிக சமூகத்துல நம்ம ஃபுட் பிளேட்ல ஃபுல்லாவே ஆக்கிரமிச்சு இருக்கு. இது அதுக்கப்புறம் உடல் உழைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பூஜ்ஜியம்ங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு காலத்துல தினசரி 10 கிலோமீட்டர் நடந்த காலம் இருக்க போய் இப்போ ஒரு வருஷத்திலேயே 10 கிலோமீட்டர் ஒரு ஆள் நடக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. இதற்கு அடுத்து உறக்கமின்மை. உறக்கம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தா, நமக்கு முந்தின ஜெனரேஷன்லாம் இரவு நேரங்கள், அதாவது ஒரு மாலை நேரம் பின்னந்தி முன் இரவு நேரத்திலேயே நல்லா தூங்க ஆரம்பிச்சு அதிகாலையில எந்திரிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தூங்குற டைமே ஒரு 11 மணில இருந்து 12 மணி, காலையில ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சுக்கிறோம். இதுல உறக்கமின்மை இருக்கு. இதற்கு அடுத்து மனப்பதட்டம், மன அழுத்தம், இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது. கூடவே மரபணுக்கள்ல நம்ம தாய் தந்தை, நம்மளுடைய மரபணுக்கள்ல நீரிழிவுக்கு போதான மரபணுக்கள் இருந்தால் நமக்கு நீரிழிவு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ மரபணு, சுற்றுப்புற காரணிகள், நம்மளுடைய நடவடிக்கைகள், இந்த மாதிரி நீரிழிவு வருது. இப்போ ஸ்ட்ரெஸ் அட் ஒர்க் பிளேஸை எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவர் பணிபுரியிற இடத்துல அவருக்கு உகந்த சூழ்நிலை இல்லை, அல்லது அவர் உடலாலோ மனதாலோ அதிகமான வருத்துதலுக்கு உட்படுத்தப்படுகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, அதிகமான மனப்பதட்டம், மன அழுத்த நிலையிலேயே எப்பயுமே இருப்பாரு. அது அந்த சூழல்ல மட்டும்தான் இல்ல, 24 மணி நேரம் அப்படித்தான் இருப்பாரு. இப்ப நீங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்த நாள் வேலை நேரத்துல என்ன பண்ண போறோங்கிறத நாள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துமே கூட அதோடைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. நைட்டு படுக்கும் போது யோசிப்பாங்க. பல ஐடி ஊழியர்களை பார்க்க முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட நேரமே கிடையாது. மருத்துவ ஊழியர்களும் அப்படிதான். அவங்க வேலை பார்க்குற நேரம், இப்ப நான் உட்பட, மருத்துவர்கள் உட்பட ஓவர் ஒர்க்கர்ஸ் தான். அவங்க நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் டைம் இருக்காது. நீங்க உங்க ஊடகவியலாளர்கள் முதற்கொண்டு உங்களுக்கு ஒரு நேரம் கிடையாது இல்லையா? இதேதான் நீங்க காவல்துறை எடுத்துக்கலாம், இதேதான் மீடியா நண்பர்கள், எல்லாரும் யாரெல்லாம் பொதுமக்களை நேரடியாக அரசியல்வாதிகள் எல்லாம் பொதுமக்களை யார் நேரடியா சந்திக்கிறாங்களோ இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கிடையாது. இந்த நேரம் தான் வேலை செய்யணும், இந்த நேரம் வேலை செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்நேரமும் ரத்தத்துல இந்த கார்டிசால் அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோன் இது அதிகமா சுரந்துகிட்டே இருக்கு. இந்த கார்டிசால் எதுக்கு தேவைன்னா, நம்ம விழித்திருக்கிறதுக்கும், நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும், நம்மளுடைய சிந்தனை தெளிவா இருக்கிறதுக்கும், எப்பயுமே ஒரு எனிமி ஒரு சிங்கம் நம்மளை விரட்டுச்சு அப்படின்னா நம்ம ஓடி தப்பிக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன் அது. இது 24 மணி நேரம் சுரந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சரி, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்கு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காஃபி குடிப்பாங்க. அந்த காஃபில இனிப்பு போட்டு அப்பப்ப குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது சில பேர் செய்யறது. பல பேர் செய்யறது இந்த டீ காஃபி குடிக்கிறது. இன்னும் பல பேர் செய்யறது டீ காஃபியோட ஒரு பர்கர், இல்ல ஒரு சமோசா, இல்ல ஒரு வடை, இல்ல ஒரு பஜ்ஜி சாப்பிடுவாங்க. இல்ல காலை சாப்பாடை பங்க் பண்றேன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா மத்தியான சாப்பாடு வெளுத்து கட்டிடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு போய் நல்லாவே சாப்பிட்டுருவாங்க. இப்படி உணவு மேல இருக்கிற ஸ்ட்ரெஸ் பூரா, ஏன்னா மனிதன் அவன் தோன்றதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அவனுக்கு மன அமைதி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது உணவு. யாரு எந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவனுக்கும் ஒரு நல்ல சாப்பாடு போட்டீங்கன்னா அவன் கூலாயிரும். ஸோ அவனுக்கு என்னன்னா, மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு அவன் நல்லா சாப்பிடுவான். இது ஒரு வகை. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லி நைட்டு அவங்களுக்கு விருப்பமான மதுவை அருந்தி விட்டு படுப்பாங்க. இன்னும் சில பேர் கையில 6வது விரல்னு சொல்லப்படுற சிகரெட்டை எடுத்து
ஊதி ஊதி தள்ளுவாங்க. இதெல்லாம் எதனால தள்ளுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸ ஒரு ஒரு 5 நிமிஷம் அவங்கள வந்து மறக்க வைக்குது. இப்ப தற்கால வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா அதிகமான கடன், இஎம்ஐ இருக்கு, ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கு. நம்ம வந்து இப்ப நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்க்கலைன்னா ஒரு காலத்துல எல்லாம் வந்து நம்மளை நம்பிதான் அந்த நிறுவனமே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மள வந்து தூக்கிட்டு ஒரு 10 பேர் ரெடியா இருப்பாங்க நம்ம வேலைக்கு. அதனால ஹைலி ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கு. அதனால எப்பயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயுமே வந்து இணக்கமான சூழ்நிலை இல்லை. நம்மளை சுத்தி இருக்கிற கொலீக்ஸ் வந்து நமக்கு எதிரியா இருக்கிறாங்களோ, அவங்க நம்ம இடத்த ஆக்கிரமிச்சிருவாங்களோ, இப்படி ஒரு நினைப்பு எப்பயுமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதோட சேர்த்து, அதாவது கேரியர் டெவலப்மெண்டோட சேர்த்து அவங்க வந்து பிரிடேட்டர்ஸ் சொல்லப்படுற அந்த செக்ஷுவல் அபியூஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளையும் அவங்க பாக்குறதுனால உழைப்புக்குன்னு பார்த்தா அவங்க இவ்வளவு நேரம் செலவழிச்சா போதும்னு இருந்தா கூட ரொம்ப அதிகமான நேரத்தை செலவழிக்கிறாங்க. அதனால அவங்களால டெய்லி வாக்கிங் போக முடியாது. செல்ஃப் கேர் இருக்காது. சுயத்தை பத்தி கவனிக்கிற தன்மை இருக்காது. எந்நேரமும் வேலை வேலை வேலைன்னே இருப்பாங்க. உறக்கம் பார்த்தா போய் படுத்தா தூக்கம் வராது. அடுத்த நாள் எப்படி இருக்குமோ இதே நிலைமையிலேயே இருப்பாங்க. தூக்கமும் இல்ல, நல்லா சாப்பிடுறாங்க, உடல் உழைப்பு இல்ல. மரபணுக்கள் ஏற்கனவே தெற்காசிய மரபணுக்கள் வந்து நீரிழிவுக்கு தோதானவை. அதிலும் தமிழர்களுடைய மரபணுக்கள் ரொம்ப ரொம்ப நீரிழிவுக்கு தோதானா இருக்கு. இப்படி எல்லாமே 10 பொருத்தமும் நல்லா பச்சைக்குன்னு பொருந்தி வரும் பொழுது அது வந்து ஒரு 30 வயசு, 25 வயசு, 45 வயசுலயே வந்து அவங்களுக்கு என்னென்ன டேட் இருக்கோ நீரிழிவுங்கிறது டைமா வந்து விடுகிறது. இப்போ இதை தவிர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஒர்க் பிளேஸ்ல முடிஞ்ச அளவு நம்ம சந்தோஷமா இருக்கிறது, நமக்குரிய வேலைகளை சரியாக செய்துவிட்டு நோ சொல்லி பழகுவது, நம்ம வந்து ரொம்ப இன்செக்யூர்டாவே எப்பயும் மனப்பதட்டத்தோட இல்லாம நம்ம செய்ய வேண்டிய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சரியா செய்துவிட்டு முடிந்த அளவு நம்மளால செய்ய முடியாத விஷயங்களை நோ சொல்லி பழகுவது, எல்லாத்தையுமே சேர்த்து இழுத்து போட்டு பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அது வந்து கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு உதவுமே அன்றி நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து பின்னுக்கு இழுத்துட்டு போயிடும். நம்ம வந்து என்னன்னா கேரியர்லி இம்ப்ரூவ் ஆயிருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு 45 வயசுல ஒரு அட்டாக் வரும், ஒரு ஸ்டென்ட் வைக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ லைஃப்பை வந்து ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போக வேண்டியிருக்கு. நமக்குன்னு வீட்டுல ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு கூட ஒரு மணி நேரம் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த குழந்தைங்களையும் நம்ம பார்க்க முடியும். குழந்தைங்களையும் அப்பா வந்து வாரம் ஒரு தடவை தான் பார்ப்பாரு, அதுவும் 5 நிமிஷம் தான் பார்ப்பாருன்னா அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்துல நம்ம வந்து பெருசா ஒன்றும் நம்ம சொன்னாலும் அந்த குழந்தைங்க கேட்க போறது இல்லை. அதனால அதையும் பார்க்கணும். பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட், பர்சனல் கேரையும் பார்க்கணும். நம்மளோட தொழில், நம்மளுடைய வருமானத்தையும் பார்க்கணும். இப்போ இவ்வளவு பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் நீரிழிவு வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் அது கூட சேர்ந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே ரொம்ப பதற்றமாயிடுறாங்க, பயந்து போய் உடல் வந்து மெலிந்த தோற்றத்துக்கு ஆளாயிடுறாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா அவங்க என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும், பதட்டப்படாமல் எப்படி அதை கையாளுறது? நீரிழிவு அப்படிங்கிறது வந்து அவர்கள் இதுவரை வாழ்ந்த விஷயங்கள்ல இருக்கிற கோளாறுகள் தான் காரணங்கிறத முதல்ல அவங்க உணரணும். அவங்க நிறைய பேர் நம்ம ஆளுங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து சிகரெட் அடிக்கிற பழக்கம் இல்லை, எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை, நான் யாருக்குமே கெடுதி நினைக்காதவன், நான் ரொம்ப நல்லவன், எனக்கு எப்படி இந்த நோய் வந்தது அப்படிங்கிறாங்க. அத நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா எதுலயாவது வந்து இதெல்லாம் இருக்கா? அதாவது நான் ரொம்ப நல்லவன், சிகரெட், ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீரிழிவுக்கு காரணமே கிடையாது. எது காரணம்? நம்ம அதிகமான மாவுச்சத்து சாப்பிடுறது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து பல வருட காலம், அதாவது 10 வருடம் 15 வருடம் இப்படியே நம்ம ஓட்டுனதுனாலதான் நீரிழிவு வந்தது. நீரிழிவு என்பது வளர்சிதை மாற்றத்துல ஏற்படுற ஒரு கோளாறு. அதை வந்து புரிந்துகிட்டு எப்படி நம்மளுடைய தவறான வாழ்வியல்னாலதான் இது வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய சிறப்பான மருத்துவரை அணுகி ஒரு கைடன்ஸ் கேட்டு நம்மளுடைய உணவை முதல்ல சரி பண்ணணும். அதுல இருக்கிற மாவுச்சத்தை குறைத்து விட்டு தேவையான அளவு புரதச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு சத்தை சேர்த்துக்கணும். உடல் உழைப்பு இது வரைக்கும் நம்ம துளி கூட அதுக்கு நம்ம டைம் ஒதுக்கல. 24 மணி நேரத்துல அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் டெய்லி ஒதுக்கலாம். டெய்லி ஒரு வாக்கிங் போறது கூட வந்து தூங்குறது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தூங்குறத வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நம்ம வந்து பின்னாடி வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தவங்களும். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நாள் என்பது உறக்கத்திலிருந்து தான் தொடங்குகிறது. சரியான உறக்கம் உறங்காதவர் அந்த நாளை வந்து சரியாக வாழவே மாட்டார். அடுத்த நாள் வாழ்க்கையை சரியாகவே சிந்திக்க மாட்டாரு, சரியா செயல்படவும் மாட்டாரு.
அதனால ஒரு நாள் என்பது நல்ல உறக்கத்தை தொடங்குகிறது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது கெட்ட பழக்கங்கள், இந்த வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள் இருந்தா அதை கைவிடுவாங்க. அப்புறம் வந்து சொசைட்டிக்கும் ஃபேமிலிக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவா இன்னும் சந்தோஷமா வாழ்வாங்க. இந்த மாதிரி பண்ணாலே நீரிழிவு வந்து என்ன பிரச்சனைக்குரிய நீரிழிவுமே வந்து கட்டுப்பாட்டுல இருக்கும். கூட வந்து நல்ல மருத்துவர்கிட்ட டச் எப்பயுமே ஒரு கண்காணிப்புல இருந்து மருத்துவ சிகிச்சைகள் கரெக்டா எடுத்துக்கிட்டா நம்ம ஈஸியாவே வந்து நீரிழிவுகளை சரி செய்ய முடியும். சோ நீரிழிவு என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு புதிய வாழ்வுக்கான தொடக்கம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, சரி சார். அதே மாதிரி நீங்கள் நீரிழிவு தொடர்பாக ஒரு பதிவு கூட இட்டிருந்தீங்க. அந்த டீயில் வந்துட்டு பிஸ்கெட்டை நினச்சி சாப்பிட்றதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா? பொதுவா பாத்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு சொல்லப்படுற முதல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸுக்கு மாறணும் அப்படின்ட்டு. ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப அவங்க என்ன சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, டீ வந்து அது வரைக்கும் இனிப்பு போட்டுதான், அதாவது ஒரு 5 வயசுல அவங்க அம்மா அப்பா டீ பழகிருப்பாங்க. டீ பழகுனது வந்து இனிப்பு போட்டு ஒரு டீயை காலையில குடிச்சு அவங்க மூளை பழகிருக்கும். எத்தனை வருஷமா பழகிருக்கும்? ஒரு 35 வருஷமா பழகிருக்கும். அந்த 35 வருஷ பழக்கத்தை வந்து நம்ம வந்து டீயில இனிப்பை நிப்பாட்ட சொல்றது வந்து நிறைய பேரால ஏத்துக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை சீனி போட்டுக்கிறேன், கால் சீனி போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் அதை நாட்டு சர்க்கரையா மாத்திக்கிறேன், அதை வந்து கருப்பட்டியா மாத்திக்கிறேன், இப்படி சொல்லி இனிப்போட பல வடிவங்களுக்கு மாறுவாங்களே அன்றி, அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும். என்னன்னா வந்து எல்லாமே வந்து சுக்ரோஸ் தான். உள்ள போகும்போது குளுக்கோஸ் அளவுகள் வந்து மிக அதிகமாக மாறும். அதனால இனிப்பு கூட வந்து சரி இனிப்பை நிப்பாட்டுறாங்கன்னு பார்த்தா பிஸ்கட் எடுத்து அதை முக்கி சாப்பிடுவாங்க. இப்படி பிஸ்கட்டை வந்து அதுல முக்கி சாப்பிட்டா கூட பிஸ்கட்டுகள்ல இனிப்பு இருக்கு. அதனால அதையுமே அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வெள்ளரிக்காய், கொய்யாக்காய், நெல்லிக்காய், தேங்காய், ஒரு நிலக்கடலை, இல்ல பாதாம் பருப்பு, இது போன்ற கொட்டை வகைகள், அப்புறம் வந்து கொய்யாக்காய், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கும் போது அவங்க நீரிழிவு தன்மையுமே ஏறாம இருக்கும், வயிறுமே அடங்கும், கொஞ்சம் சத்துக்களும் கிடைக்கும். ஓகே சார். பெற்றோர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு கம்பல்சரி வரும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குங்களா? பெற்றோர்களுக்கு நீரிழிவு இருக்குன்னா அந்த மரபணுக்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு கடத்தி இருப்பாங்க. அதனால நம்ம ஏற்கனவே வந்து இதை ஒரு பிராட் சென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, தெற்காசிய மரபணு வந்து நீரிழிவுக்கு தோதான ஒரு பல ஜீன்களை கொண்டது. நம்ம இப்ப எல்லாருமே பல பெற்றோர்களுக்கு பிறந்திருந்தாலும் கூட நம்ம எல்லாருமே வந்து தமிழர்கள், அப்புறம் தெற்காசியர்கள், இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில மரபணுக்கள் வந்து ஒற்றுமை உண்டு. அந்த மரபணுக்கள் பாத்தீங்கன்னா நீரிழிவுக்கு தோதானது. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் அதிக மாவுச்சத்தை சாப்பிட்டு கொண்டு, அதிக இனிப்பு சத்தை சாப்பிட்டு கொண்டு, உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறையில் இருந்து, உறக்கத்தையுமே தொலைத்து விட்டு இப்ப இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீரிழிவு வரும். அது எப்ப வரும்னு தெரியாது. சில பேருக்கு வந்து 20 வயசுல வருது, சில பேருக்கு 30, 40, 50, ஒரு 70 வயசு 80 வயசுல கூட நீரிழிவு வருது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாய் தந்தை மரபணுக்களை கடத்தி விட்டு தாய் தந்தை என்ன சாப்பிடுகிறார்களோ அதே தானே குழந்தைகள் கொடுக்குறாங்க. சோ தாய் தந்தை வந்து என்னென்ன விஷயங்கள்ல, உணவு விஷயங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்களோ அதே விஷயத்தை தான் குழந்தைங்க கொடுக்குறாங்க. சோ தாய் தந்தை உடல் பருமனா இருந்தா குழந்தைகளும் உடல் பருமனா இருக்காங்க. தாய் தந்தை டெய்லி வாக்கிங் போறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா குழந்தைகளும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சோ மரபணுக்கள் மட்டுமே அல்ல, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வியல் நடத்தை, இதெல்லாமே வந்து தீர்மானிக்கும். சோ மரபணுக்களை கடத்தி அதனால நீரிழிவு வருது ஒரு பக்கம். 2வது, தவறான வாழ்வியலை அவங்க சரி செய்யாம அதை குழந்தைகளுக்கு கடத்துவதால் நீரிழிவு வருது. ஓகே சார். அதே மாதிரி கடந்த 10-15 ஆண்டுகளில் தான் வந்து இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பரவலாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மரபணு சார்ந்த விஷயங்களை வந்து எடுத்துக்கிறதா, இல்லை வேற எதுவும் காரணமாக இருக்குமா? இதுக்கு முன்னாடி இல்லாதது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு? அதாவது மரபணு விஷயம் வந்து ஏற்கனவேவும் இருந்தது தான். அதாவது இந்த மரபணு சார்ந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய முந்தைய ஜெனரேஷன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பசி பஞ்சத்துக்கு வந்து பழக்கப்பட்டவங்க. ஒரு 1970க்கு முந்தி பிறந்தவங்க, அதாவது இப்ப நம்ம தாத்தா ஜெனரேஷன், அவங்க எல்லாம் வந்து பசி பஞ்சத்துக்கு பழக்கப்பட்டவங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிக மிக குறைவாக சாப்பிட்டு மிக அதிகமாக காடு கழனிகள்ல வேலை செய்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த 1990களுக்கு அப்புறம் வந்து நீங்க இந்த சமூக வலைதள புரட்சி, அதுக்கப்புறம் வந்து நீங்க கணினி புரட்சி, இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு, சம்பாத்தியம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் உழைப்பு தேவையில்லை, மன உழைப்பு, அதே மாதிரி நம்மளுடைய திங்கிங் பவர், அதை பத்தி அனாலிட்டிக்கல் பவர், அது மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து அதிகமான லட்சங்கள் சம்பாத்தியம் வாங்கிட்டு உடல் உழைப்பு செய்யறவங்க எல்லாம் வந்து குறைவான சம்பளத்துக்கு மாறிட்டாங்க. அப்படி மாறினதுனால எல்லாருமே அங்க போயிட்டாங்க. அதனால உடல் உழைப்பு குறைந்து விட்டது.
சம்பாத்தியம் அதிகமாகி நம்மளுடைய எக்கனாமி, அதாவது நம்ம ஸ்டேட்டோட எக்கனாமி, இந்தியாவோட எக்கனாமி அதிகமான உடனே நம்ம கிட்ட கையில காசு அதிகமா இருக்கு. சோ நுகர்தல் கலாச்சாரம் அதிகமாகி விட்டது. வெறுமனே 3 சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த ஆளுங்க நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோம். என்னென்ன சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அவங்கவுங்க எங்கெங்க இருக்காங்களோ அதை பொறுத்து. இப்ப நீங்க கிராமங்கள் இருந்தீங்கன்னா வடை பச்சி சாப்பிடுறாங்க. நகரங்கள்ல இருக்கிறவங்க பிஸ்ஸா, பர்கர் இதெல்லாமே ஆர்டர் போட்டு சாப்பிடுறாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் எதை வந்து நம்ம சமூகமாக எதை வந்து நம்ம அதிகமா முன்னிறுத்துறோம், இதை பொறுத்து நம்மளுடைய உணவு நுகர்தல் அதிகமாச்சு, உடல் உழைப்பு இல்லாம போச்சு. அதனால நம்மகிட்ட மரபணு ஏற்கனவே நீரிழிவுக்கு தோதான மரபணு இருந்தாலும் கூட இந்த பட்டினி இதெல்லாமே நமக்கு நடக்கவே இல்லை. அதுக்கு விவசாய புரட்சியும் ஒரு காரணம். சோ அதுக்கப்புறம் பஞ்சங்களும் வரல. அது நிமிஷம் அதீத உணவு வந்து இல்லாத காலம் போய் நம்ம எப்பயுமே வந்து பசி பஞ்சமே பார்த்தது இல்லாத ஒரு காலத்துக்கு வந்து. சோ இதனாலதான் வந்து 2000க்கு அப்புறம் வந்து ஒரு பெரு வெடிப்பாக நீரிழிவு, உடல் பருமன், இரத்த கொதிப்பு, அப்புறம் அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸான இதய நோய், சிறுநீரக நோய், இரத்த நாள அடைப்பு, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் நம்ம வந்து எவ்வளவு கம்மியா சாப்பிட்டோம், 3 வேளை தான் சாப்பிட்டோம், ரொம்ப அதிகமா வேலை செஞ்சோம், அதை வந்து மாடரேட் அளவுக்காவது வேலை செய்யணும். எப்படி நம்ம ஆளுங்க தூங்குனாங்க, நைட் 8 மணிக்கு தூங்குனாங்க, நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்காவது தூங்கணும். டெய்லி ஒரு 1 மணி நேரமாவது வாக்கிங் போகணும். நம்ம 3 வேளை சாப்பாடு மட்டும் கரெக்டா அளவா சாப்பிட்டா போதும். நம்ம செய்யற வேலைக்கு மன அழுத்தத்தை முடிஞ்ச அளவு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு முதல்ல ஜென்ரேஷன் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கல, அதுக்கு இஎம்ஐ கட்டல. இஎம்ஐ கட்டாயமா மாசம் சம்பளத்துல இஎம்ஐ அவங்களுக்கு போகல. எவ்வளவு காசு சம்பாதிச்சாங்களோ அதை வச்சு செலவு பண்ணாங்க. இப்ப 2 குழந்தைங்க இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 5-10 குழந்தைங்க இருந்தது. ஆனா வந்து அது இவ்வளவு கல்வியை பத்தின இது இல்ல, இவ்வளவு கல்விக்கு இவ்வளவு செலவழிக்க வேண்டிய தேவை ஏற்படல. சோ ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் 2000க்கு அப்புறம் வந்து வாழ்தல், அதுலயுமே வந்து குவாலிட்டியா நல்ல தரமான வாழ்க்கையை வந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கும், பெற்றோர்கள் வந்து வயதான பிறகு அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறதுக்கும் அதிகமான செலவு ஆகுது, இன்செக்யூரிட்டி அதிகமாகுது. இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் வந்து வாழ்வியல் சார்ந்த நோய்களும் அதிகமாயிருக்கு. ஸோ இதை வந்து நம்மளுடைய வாழ்வியலை நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை சரி செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமா நீரிழிவு வராம பாத்துக்க முடியும், உடல் பருமன் இல்லாம நம்ம பாத்துக்க முடியும். கண்டிப்பா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான அழகான விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி சார்.